இங்கே இந்த பொண்ணு காலையிலே எழுந்துச்சு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க ஏதோ சரி இல்லைன்னு சொல்லி. இவனும் கிளம்பி அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிடுறா. ஒரு ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போயிடுறா. அன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சு எல்லா ஸ்கூல் பசங்க பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் வரவே இல்லை. அவங்க அம்மா பதறிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து பைக்கில் போய் ஸ்கூலில் கேட்டால் எல்லா பசங்களும் போயிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டால் உங்கள் பொண்ணு ஒரு பையனோட போகிறத நான் பார்த்தேன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்றாங்க. அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் வருது, பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு. இவங்களும் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே என்னன்னு கேட்காமலே என் பொண்ணு எதுவும் தப்பு பண்ணிட்டாலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் உள்ளே உட்காந்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த பொண்ணு எக்ஸாம் முடிஞ்சு வெளில வந்தவொடனே ஒரு குட்டி பொண்ணு கிரவுண்டில் கீழே விழுந்து கிடக்குறா. போய் எழுப்பி என்ன ஆச்சுன்னு தனியாக கூப்பிட்டு கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஒருத்தர் வந்து என்னை வந்து தூக்கிட்டு போய் தப்பான இடத்துலலாம் கை வச்சாருன்ன உடனே அது யாருன்னு கேட்ட உடனே இவளும் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணும் அவன் சொன்னதெல்லாம் வச்சு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவங்ககிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு 3 பேர் போய் பார்க்குறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு ஓரமாக ஒரு ஆள் குப்பை பொறுக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இவர் தானே கேட்கும்போது அந்த பொண்ணு தலையாட்டிடுறா. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க வெளியில் வந்து குப்பை பொறுக்கிட்டு இருந்தா ஆள் ஸ்கூல் வாட்ச்மேன் தான். உள்ளேயும் கொஞ்சம் இருக்குது அதை எடுன்னு சொல்லிட்டு உடனே இவன் உள்ளே வந்திருப்பான். அப்போ இந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே தனியாக கூப்பிட்டு போய் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்திருப்பான். அப்போ ஸ்கூல் பசங்களாம் சேர்ந்து அந்த ஆளை போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதனால தான் இந்த பொண்ணு லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மா பெருமைப்படுறாங்க. இந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே போய் இறந்து போன அவங்க அப்பா ஃபோட்டோ கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாரு, சுற்றி எவ்வளோ அநியாயம் நடக்கும், நம்ம கண்ணை மட்டும் போகக்கூடாது, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், எல்லா உயிரும் வந்து மதிப்புள்ளதுன்னு.